வணக்கம். வெல்கம் டு ரேவன்கர் கிச்சன். இன்னைக்கு நாங்கள் ஹைக்ரீவா அன்னி ஒரு கடலைப்பருப்பு ஸ்வீட் சொல்கிறேன். இது சுவாமிக்கு ரொம்ப பிரியமானது. எப்படி பண்ணுறது, என்னென்ன வேணும்னு இப்போ சொல்லுவேன். ஒரு கப்பு கடலைப்பருப்பு, ஒரு ஸ்பூன் கசகசா, ஒரு 4-5 ஏலச்சி, 1.5 கப்பு வெல்லம், ஒரு கப்பு இந்த கொಬ್ಬரின்னு ட்ரை கோகனட் அது எடுத்துக்கோங்க. அப்புறமா ட்ரை ஃப்ரூட்ஸ் கோடம்பி, முந்திரி பருப்பு, பாதாமி, திராட்சை எல்லாம் போடலாம். இப்போது எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். முதல்ல கடலைப்பருப்பு குக்கரில் போட்டுக்கோங்க. ஒரு 4-5 வாட்டி நல்லா கழுவணும். ஏன்னா அந்த ரொம்ப டஸ்ட் எல்லாம் இருக்கிறது க்ளீனாக கழுவிக்குங்கோ. இப்போது ஒரு 2 டம்ளர் தண்ணி போடுங்கோ. தண்ணி போட்டு குக்கர் அடுப்பில் வச்சுட்டு ஒரு 4-5 விசில் நல்லா கூகணும். நல்லா சாஃப்டாக அது பாயில்ட் ஆகணும். குக்கர் இப்போ வச்சுருக்கேன் நான். ஒரு 4 விசில் போடுங்க. இப்போ பாருங்க, 4 விசில் ஆச்சு. பாருங்க, நல்லா வெந்திருக்கு. நீங்கள் அதை பார்த்தாலே தெரியுது உங்களுக்கு எப்படி சாஃப்டாக இருக்குன்னு. பாருங்க இவ்வளோனா போதும். இப்போ அதில் இருக்கிற தண்ணி எல்லாம் எடுத்துடுங்க. பாருங்க, நான் இது க்ளீனாக இது பண்ணி அந்த தண்ணியில் கூட நீங்கள் ரசம் பண்ணிக்கலாம். நல்லா இருக்குது, அந்த டேஸ்ட் நல்லா வருது. இவ்வளோ சாஃப்டாச்சுன்னா போதும். இது இப்போ கொஞ்சம் அப்படியே வச்சுட்டு முதல்ல ஒரு வானலை எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் நெய் போட்டுக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். இதில் போட்டுட்டு இப்போ இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் நல்லா வதக்கணும். எல்லாம் கொஞ்சம் க்ளீனாக இது பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. எல்லாம் வதக்கட்டு எல்லாம் கொஞ்சம் லோ ஃபயரில் தான் பண்ணணும். பாருங்க, இப்போ திராட்சை கூட போட்டிருக்கேன், முந்திரி போட்டிருக்கேன், பாதாம் போட்டிருக்கேன். எல்லாம் நல்லா வதக்கி எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்ப லோ ஃபயரில் தான் பண்ணணும். ஏன்னா சீக்கிரம் கருப்பாயிடுறது. இப்போ எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க ஒரு கப்பில். இப்போ அதே வானலுக்கு வெல்லம் போட்டு ஒரு 1/2 கப்பு தண்ணி ஊற்றுங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றின போகிறோம். இப்போ அது நல்லா கொதிக்கணும். கொஞ்சம் பாக்கம் வந்தால் போகிறோம், ரொம்ப பாக்கம் வரணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் நல்லா இதாகட்டும். வெல்லம் பார்த்துட்டு நீங்கள் இது பண்ணுங்க. ஒரு வெல்லத்தில் ரொம்பவே டஸ்ட் இருக்கிறது. இது நான் எடுத்த வெல்லம் ரொம்ப நல்லா இருக்கு, ஒன்றும் டஸ்ட் எல்லாம் கிடையாது. என்ன ரொம்ப பெருசாக வருது இல்லையா, பெருசாக உண்டையாக இருக்கிற வெல்லத்தில் அவ்வளோ கலீஜ் வரதில்லை. இப்போ பாருங்க, இவ்வளோ நல்லா கொதிக்கிறது. நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியுது நல்லா அவள் கொஞ்சம் அண்டான போகிறோம். ரொம்ப பார்க்க வரணும்னு அவசியம் இல்லை. பாருங்க, இப்போ அந்த இந்த கடலை பருப்பு இல்லை அதுக்கு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ கசகசை போட்டிருக்கேன். லோ ஃபயரில் தான் வச்சுட்டு இப்போ கசகசை போட்டிருக்கேன். மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டாச்சு. இப்போ கொಬ್ಬரி கூட போட்டிருக்கேன். காஞ்ச கொಬ್ಬரி ரொம்ப நல்லா இருக்கிறது, கொஞ்சம் போடுங்க. கொஞ்சம் நெய் போடுங்க. இதுக்கு ரொம்ப நெய் வேணும்னு அவசியம் இல்லை, ஒரு 4-5 ஸ்பூன் போட்டால் போதும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. சுவாமிக்கு ரொம்ப பிரியமானது. அது பிள்ளையாருக்கு ரொம்ப பிரியமான பிரசாதம் இது.
மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இஸ்கான் டெம்பிள் எல்லாம் ரொம்ப நல்லா பிரசாதம் பண்ணுறாங்க. அப்புறமா நம்ம கர்நாடகாவில் வந்து சிறுசிக்கிட்ட சோந்தான்னு ஒரு கடவுள் டெம்பிள் இருக்குது. அங்கே வந்து எப்போவும் தினமே இந்த பிரசாதம் தான் பண்ணுவாங்க. ரொம்ப ஃபேமஸான டெம்பிள் அது. அங்கே இந்த பிரசாதம் பண்ணுறாங்க. இந்த நம்ம கர்நாடகா சைடில் எல்லாம் மாதத்துக்கு ஒரு வாட்டி சங்கஷ்டஹர சதுர்த்தி பூஜை வருது இல்லையா, அப்போது இந்த பிரசாதம் தான் ரொம்ப சிரேஷ்டம், அதனால் பண்ணுறாங்க. இப்போ ஏலக்கி பொடி போட்டிருக்கேன் நான். இது நீங்கள் ஒரு வாரம் 15 நாள் வரைக்கும் வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சு எப்போ வேணுமானா சாப்பிட்லாம். ஒன்றும் கெட்டு போகிறதில்ல. இது லோ ஃபயரில் தான் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. கொஞ்சம் நல்லா கட்டி ஆகட்டும். அப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணலாம். இப்போ கொஞ்சம் இதில் வச்சுருக்கேன், நான் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கேன். ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு எப்போ ஆனால் பண்ணலாம். பண்டிகை விசேஷம் இல்லைன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா. அப்புறமா எதுக்கு நெய் சொல்கிறேன்னா, எண்ணெய் எல்லாம் போட்டால் அவ்வளோ நல்ல ஹெல்த்துக்கு நல்ல இல்லை. கொலஸ்ட்ரால் ப்ராப்ளமோ இன்னும் நெய் போட்டால் அது ஒன்றும் இப்போ இது இல்லை, சைடு எஃபெக்ட்ஸ் இல்லை. கூட நெய் கூட வேணும் உடம்புக்கு. அதனால ஒரு 2, 3, 4 ஸ்பூனில் நெய் தான் போடுறோம். அதுக்கு மேலே நெய் போடுறதில்ல. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. கை விடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். கொஞ்சம் பார்த்தீங்களா, இப்போ நல்லா கட்டி ஆகிடுது. இப்போ நாங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணலாம். ஆறன மேலே கொஞ்சம் சில்லாரன் மேலே இன்னும் நல்லாவே கட்டி ஆகிடுறது. பாருங்க, ஹைகிரீவா ரெடியாக இருக்குது. சுட சுட ஹைகிரீவா பாருங்க. ஒரு வாட்டி பண்ணி பாருங்க எவ்வளோ சூடாக இருக்குது, கட்டியாகவும் இருக்குது, டேஸ்டாகவும் இருக்குது. இப்போது ஒரு வாட்டி பண்ணி பாருங்க. உங்களுக்கு நம்ம ரெசிபி எல்லாம் பிடிச்சதுன்னா பெல் ஐக்கன் கொத்துங்க, சப்ஸ்கிரைப் ஆகணும். நன்றி, வணக்கம்.